வெல்கம் டு மில்லினியம் தமிழ் அகாடமி. எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியாகிருக்கு. அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு 11/8/2026 31/8/2026 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த ஃபீஸ் பே பண்ணுற அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இது வந்து ஆல் இண்டியா செலெக்ஷன். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு நமக்கு இப்போது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 267 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வேகன்சிஸ்க்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதே கர்நாடகாவுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கன்னடம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்தெந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சார்ட் ஒன்று தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க, அதற்கான அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வயது வரம்பு தளர்வு, ஓபிசி 3 வருடம் வயது வரம்பு தளர்வு, எஸ்சி எஸ்டி 5 வருடம், பிடபிள்யூபிடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 10 வருடம், பிடபிள்யூபிடி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருடம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடம் வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குது. அதுபோக முன்னாள் இராணுவத்தினர், விடோடு, டிவர்ஸு, ஸோ இது மாதிரி பல்வேறு கேட்டகரிலையும் உங்களுக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ இது கல்வி தகுதி. இதில் வந்து கல்வி தகுதி வந்து மெயினாக உங்களுக்கு வந்து எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் as on 31/12/2026. ஸோ இந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு கல்வி தகுதி இருந்தாகணும். கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு சச்சஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வந்து நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி அப்படின்னு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதி இருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். Those who are in final year semester of the graduation may also apply provisionally subject to the condition that if the provisionally selected, they will have to produce proof of having passed the graduation examination on or before 31/12/2026. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது மாதிரியான கேண்டிடேட்ஸும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 31/12/2026 முன்னால் முழுமையான கல்வி தகுதி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபேஸ் 1ல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கன்சிஸ்டிங் ஆஃப் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் 100 marks will be conducted online. The test would be of 1 hour duration consisting of 3 sections as follows. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 விதமான சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இந்த 3 டைப்பில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து எக்ஸாம்ஸ் நடைபெறும். மொத்தமாக வந்து 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும். மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான், ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அதில் வந்துட்டு ஜென்ரல் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் 50 கேள்வி, ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கேள்வி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கேள்வி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 கேள்வி. மொத்தமாக வந்து 190 கேள்விகள், மொத்தம் வந்து 200 மதிப்பெண்கள், 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து இந்த தேர்வு நடைபெறும். ஸோ வந்து உங்களுக்கு 2 ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் not having studied in 10th class, 12th class any of the specified local language of the state applied will have to appear in local language proficiency test LLPT. The patterns of the test will be as follows. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய லாங்குவேஜ் வந்து
தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழில் நீங்கள் வந்து 10த்லேயோ 12த்லேயோ ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்காத பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குதா அப்படின்றதுக்காக இந்த எல்எல்பிடி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதேமாதிரி எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாநிலத்திற்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய மொழிகள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எல்எல்பிடி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அந்த மாநில மொழியே நீங்கள் 10th 12th ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்எல்பிடி அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்எல்பிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெர்பல் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் 3, நம்பர் ஆஃப் பேசேஜஸ் 3, அதேமாதிரி சப்ஜெக்டிவில் நம்பர் ஆஃப் பேசேஜஸ் 3, அதுபோல் வந்துட்டு வெர்பல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஆனது நடைபெறும். லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டேட் அப்ளைட் ஃபார். ஸோ நீங்கள் எந்த மாநிலத்திற்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாநிலத்தில் எந்தெந்த மொழியில் தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் 3 மொழியில் எழுதலாம். ஒன்று இங்கிலீஷு, 2வது ஹிந்தி, 3வது தமிழ். ஸோ இந்த 3 லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் தேர்வு எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தமிழ்லேயே நீங்கள் வந்து இந்த தேர்வை எழுத முடியும். ஓகே, ப்ரொவிஷனல் செலெக்ஷன், ஃபைனல் செலெக்ஷன். Final selection will be subject to verification of eligibility for the post and information furnished in the online application, qualifying in the test of specified opted local language where applicable as the detailed above. Results of the candidates who have provisionally qualified for the selection will be made available on the bank's website. ஸோ வந்து உங்களுக்கு அந்த தேர்வு எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் அந்த எல்எல்பிடி இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துகிட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃப் டு பி ப்ரெசென்டட் சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ வந்து நீங்கள் தேர்வில் கலந்துக்கும் போது ஐடி ப்ரூஃபாக என்ன பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பிரிங் ஒன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் சச் அஸ் பாஸ்போர்ட்டு, ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடியை வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் கையில் எடுத்து போகிறது நல்லது. இதோட ஜெராக்ஸோட போயிடாதீங்க. ஓகே, ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபவுண்டு கில்ட்டி ஆஃப் மிஸ்கான்ட்ராக்ட். ஸோ வந்து தேர்வு அறையில் வந்து தவறான செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ்எஸ்சி, டிஎக்ஸ் இவங்களுக்கு வந்து எந்த விதமான சார்ஜும் கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 750 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகே, ஹவு டு அப்ளை. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் அண்ட் நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது. கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஃப் ஆன்லைன் த்ரூ பேங்க்ஸ் வெப்சைட். ஸோ வந்து நீங்கள் பேங்க்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் 2026 ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற அந்த பதவிக்கு எஸ்பிஐ வங்கியில் வெளியேறக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 267 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. 2வது வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த தமிழ்லேயே இந்த தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வந்து தமிழ்லேயே தேர்வு எழுதலாம், தமிழ் தெரிஞ்சவங்க தான் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. எனி டிகிரி தகுதி இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலையை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.